பொண்ணுங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். ஃபைன் கேஸ் கிளியர். பொண்ணுங்களோட இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பொண்ணுங்களோட மனசில் என்ன இருக்குது, ஓகே அதை எப்படி கண்டுபிடிக்க சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அப்புறம் பொண்ணுங்களோட மனசில் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா கேட்டால் எஸ், கண்டுபிடிக்க முடியும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் நீங்கள் நினைக்கிற ரொம்ப பெர்ஃபெக்டாக டீட்டெயிலாக என்ன வேர்டு போகுது அந்த அளவு கண்டுபிடிக்க முடியாது தவிர, பட் என்ன அப்படின்னா ஈஸியாக அவங்க மனசில் ஓவராலாக என்ன ஐடியாஸ் போகுது அதை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓகேவா, கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட செயல் வழியாக அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கண்டினியூஸாக என்ன செயலில் இருக்காங்களோ அதை தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட செயல் வழியாக நம்ம என்ன ஃபீல் பண்ணணும்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணுவேன், நான் போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு பாத்ரூம் வருது, என்ன பண்ணுவேன், நான் ரெஸ்ட் ரூம் போவேன். சரியா, எனக்கு என்ன பண்ணால் கோவம் வருது, நான் என்ன பண்ணுவேன், கத்துவேன். ஓகே அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்க நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு அதான் செயலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணுறா. அதுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாமல், உங்களுக்கு கால் பண்ண முடியாமல் அவளால் இருக்க முடியல, அவளுக்கு ஹெவி இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஒரு பொண்ணு வந்து அப்படின்னா உங்களுக்கு எப்போயாவது மெசேஜ் பண்ணுறா, எப்போயாவது கால் பண்ணுறா, ரேண்டா ரொம்ப பெருசாக கன்வியூஸ் பண்ணலான்னு அர்த்தம். அவளுக்கு உங்கள் மேலே ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணாலும் அவளால் இருக்க முடியுங்கிறத காமிக்கிறான். ஓகே, ஒரு பொண்ணு வந்து மெசேஜே பண்ண மாட்டேங்க, என்ன அர்த்தம், லோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு மெசேஜ் பண்ண உங்களுக்கு அப்படி ஒன்றும் நீங்கள் நீட் இல்லை அப்படிங்கிறத ஈஸியாக சப்கான்ஷியஸாக காமிக்கும். உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சப்கான்ஷியஸாக காமிக்கிறான். ஓகே, அப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கிஸ் பண்ணுவாங்க, அவங்களே செக்ஷுவலாக இனிஷியேட் பண்ணுவாங்க. ரைட், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை செயலாக செய்கிறாங்க. ரைட், அப்போ நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க செயலாக செய்வாங்க. நம்ம ஜஸ்ட்டு அதை நோட் பண்ணால் போதும், நம்ம ஈஸியாக அவங்க மைண்டில் என்ன ஓடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே, வெறும் ஒரு செயலை மட்டும், ஒரு ஆக்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதில் வந்து சம் மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன், அவன் வந்து எப்போ பார்த்தாலும் பேசியே போட்டு மொக்க போடுவேன்னு வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ என்ன அப்படின்னா என்னால் அவனை அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஃப்ரெண்டாக இருக்க என்ன பண்ணுவேன்னா, நான் வேணுமே வந்து சிரிச்சு, ஈவன் தான் அவங்க கூட பேசுறது பிடிக்கலாம் கூட அப்புறம் சிரிச்சிட்டே இருப்பேன். நான் சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நான் அப்புறம் மச்சான் சரி மச்சான் ஈவினிங் நான் கூப்பிட்றேன் பாய் மச்சான் சொல்லி ஒரு 2 மணி நேரம் என் கழுத்து எடுத்துருப்பேன். பாய் மச்சான் ஈவினிங் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். சரியா, பட் அவன் என்ன நினச்சிடுவான், பரவாயில்ல நான் கூட 2 மணி நல்லா பேசினேன், ஓகே நம்ம நல்லா இன்ட்ரெஸ்ட் சொல்லணும் மேபி நினச்சிக்கலாம். பட் வீட்டுக்கு போனால் நான் மெசேஜ் கால் பண்ண மாட்டேன். பிகாஸ் என் ஆக்ஷன் வந்து கண்டினியூஸ் கிடையாது. அப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு மேலே உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் வீட்டுக்கு போனாலும் மெசேஜ் கால் பண்ணுவேன். ஓகே, எப்பயுமே பண்ணுவேன். பட் நான் என்ன அப்படின்னா அவன் முன்னாடி அவனை அவாய்ட் பண்ண முடியாதனால ஃபேக்காக அவனுக்காக நடிச்சிருக்கேன். பட் வீட்டுக்கு போனால் அவன் கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் அவங்க என்னை டார்ச்சர் பண்ணுவாங்கனால. அதே மாதிரி தான் பொண்ணுங்க. ஓகே, சம்டைம்ஸ் பொண்ணுங்க என்னன்னா உங்களை வந்து சிரிச்சு பேசுவாங்க. உடனே வந்து நம்ம நல்ல இன்ட்ரெஸ்ட் சொல்லி நீங்கள் நினச்சக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்குவாங்க, இவன் உங்களை ஹர்ட் பண்ணிட முடியாது. ஓகே, உங்களை அவாய்ட் பண்ணிட முடியாத சுச்சுவேஷனால நீங்கள் ஹர்ட் ஆகிருப்பாங்கனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்காக அவங்க மாதிரி இன்ட்ரெஸ்ட்ங்கிற மாதிரி நடிப்பாங்க. சரியா, ஸோ அப்போ என்ன, ஓகே நம்மகிட்ட வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பேசினா அதனால நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி முட்டாள் மாதிரி நம்ம நினச்சக்கூடாது. ஓகே, அவளோட ஆக்ஷன் கண்டினியூஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து நல்லா பேசினா, இதே மாதிரி தான் வீட்டுக்கு போனால் மெசேஜ் பண்ணுறாளா, கால் பண்ணுறாளா, ரொட்டீனாக நமக்கு மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காளா. ஓகே, அப்போ அவள் ரொட்டீனாக அவள் இருந்தா அப்படின்னா உண்மையில் நம்ம மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட். அப்படி இல்லாமல் ஓகே நேரில் பார்க்கும்போது இந்த மாதிரி சம்டைம்ஸ் நோட் பண்ணுறா அப்படின்னா அங்கே இஷ்யூஸ் இருக்குது. ஸோ கிளியர் தெரிஞ்சுக்கோ, வெறும் ஒரு ஆக்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அவன் என்ன மைண்டில் ஓடுன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாங்க. கண்டினியூஸ் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம மைண்டாக அது என்ன ஆக்ஷனாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டில் என்ன ஓடுன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா கைஸ் கிளியர் தெரியும், நான் நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஓகே, அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ 1 வீக் முன்னாடி ஒரே ஒரு நாள் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா பேசியிருப்பா. ஓகேவா, இப்போ அவங்க என்ன நினச்சிடும், சார் ப்ரோ நான் ஏதாவது ப்ரோ அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டில் நான் சொன்னேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் அவங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க. ப்ரோ இல்லை 1 வீக் முன்னாடி வந்து என்ன ரொம்ப நல்லா பேசினா அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப நினச்சிட்டே இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி வேறு கிளைண்ட் என்ன வருவாங்க அப்படின்னா 1 வீக் முன்னாடி வந்து அவள் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பா. ஓகே, பட் இந்த அடுத்த 1 வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரொம்ப நல்லா பேசியிருப்பான். நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது ப்ரோ, பொதுவாக அவள் ஆக்ஷன்ஸ் தான் நோட் பண்ணும். அவள் கண்டினியூஸ் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா அவன் டெய்லி வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. பட் எனக்கு பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னான். பட் ஸ்டில் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணால் என்ன அர்த்தம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க. என்னைக்காவது நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த விஷயம் தான் அவன் மனசில் நிற்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக தப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் கிளியர் தெரியுங்க, எப்பயுமே நம்ம கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஸோ அடுத்து என்னது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம செகண்ட் பார்க்க போகிறது என்னது அப்படின்னா லிசனிங் டு ஹர் வேர்ட்ஸ். கைஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதைத்தான் நம்ம பேசுவோம். ஸோ அப்போ நீங்கள் அவள் பேசுகிறத நீங்கள் நோட் பண்ணி அப்படின்னா அவள் என்ன ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி கிளியர் தெரிஞ்சிடும். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதில் 70% தான் வெளியே பேசுவோம், 30% ஆப்போசிட்டாக பேசுவோம். அப்போ நீங்கள் வந்து 30% ஆப்போசிட்டாக பேசுகிற நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை. அதையும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 70% அவள் என்ன பேசுகிறாளோ அது உண்மை, அதை இப்போ பார்ப்போம். 30% அவள் பேசுகிறது ஆப்போசிட்டாக போவான், என்ன மனசில் நினைப்பாலோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாள், அதையும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிளாக அது புரிஞ்சுக்கோங்க. என்ன ஐடியா அப்படின்னா எனக்கு பசிக்குது அப்படின்னா நான் வாய்த்து வந்து கேட்க போகிறேன். ஓகே, எனக்கு பசிக்குன்னு சொல்ல போகிறேன். எனக்கு கோவம் வருதுன்னா எங்கள் அம்மாட்ட வந்து திட்ட போகிறேன். அப்போ நான் என்ன பேசணும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் பிரச்சனை என்ன, நிறைய கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த பொண்ணு பேசுகிறத நோட்டே பண்ண மாட்டாங்க, லிசனே பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாது, இந்த 3 வருஷத்தில் நியர்லி ஒரு 200-300 கிளைண்ட்ஸ் இருக்கும். சரியா? என்ன இஷ்யூஸ் வருவாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 150 கிளைண்ட்ஸ் என்ன இஷ்யூ வருவாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பப்ஜி விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது கம்ப்ளீட்டாக கரியர் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே அதனால் பார்ட்னருக்கு வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்ட்னர் வந்து டைவர்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த கிளைண்ட்ஸோட ஸ்டோரியை வந்து நீங்கள் டீப்பாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டோரியில் கேட்டிங்க அப்படின்னா, அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருப்பா. ஓகே, அடிக்கடி கேட்டே இருப்பா, கிஞ்சிட்டே இருப்பா, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்கிட்ட பேசுகிறேன், எனக்கு லவ் கொடுறேன்னு சொல்லி கேட்டே இருப்பா. அவங்க அந்த வேர்ட்ஸ்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து லவ்வே கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், அங்கே லைக்கபிலிட்டி ரூல் ஒர்க் அவுட் ஆகும். லைக்கபிலிட்டி ரூல்னா என்னது, நான் அடுத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு காமிச்சேன் அப்படின்னா அடுத்தவங்க என்னை பிடிக்கும், நான் அடுத்தவங்களை பிடிக்கலன்னு காமிச்சேன் அப்படின்னா அடுத்தவங்க என்னை பிடிக்காது. ரைட், சிம்பிள். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு லவ், கேர், சப்போர்ட், டைம் எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சப்கான்ஷியஸாக, ஓகே எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அப்போ அவளுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வைப்பா, நீங்கள் லவ்வே கொடுக்கலாம், அப்போ எனக்கு நம்ம பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் பிடிக்காம போயிடும். ஸோ கொஞ்ச நாளில் வந்து டைவர்ஸ் கேட்பா. ஓகே சார், பிரேக்கப் கேட்பா, டைவர்ஸ் கேட்பா, வாட் எவர். சரியா? ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கிளைண்ட் வந்து ப்ரோ வந்து நான் அந்த மாதிரி என் பார்ட்னருக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணல, இப்போ வந்து அவங்க பிரேக்கப் கேட்குறாங்க, இப்போ வந்து டைவர்ஸ் கேட்குறான்னு சொல்லி அந்த புலம்பிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன் நடந்துச்சு, பிகாஸ் நீங்கள் வந்து அவளை லிசன் பண்ணலை. ரைட்டாக நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க சரியாக டைம் கொடுத்துருப்பீங்க. இப்போ வேறு ஒரு 150 கிளைண்ட்ஸ்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னா, அஃபேருக்கு வருவாங்க. சரியா? அந்த அஃபேர்லனா அவன் முன்னாடியே குட்டி குட்டியாக சைன் சொல்லியிருப்பா. ஓகே நான் வந்து வேறு பையன்ட்ட பேசுகிறேன், ஓகே அவளுக்கு அப்படிங்கிறத ஓகே குட்டி குட்டியாக சொல்லிப்பா. நீங்கள் நினச்சிங்க அது பெருசாக கேஷுவலாக கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா பார்த்தா இப்போ வந்து அஃபேரில் இருக்கும், எனக்கு அந்த பையன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்லி சுத்தமாக விட்டுரும். லிசன் பண்ணுங்கள், அவளோட வேர்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். புரியுதா அவங்களுக்கு? அப்படின்னா தான் அவள் என்ன ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி கிளியர் தெரியும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவள் என்ன ஃபீல் பண்ணுறோ 70% வாயே சொல்லுவாள், நம்ம ஜஸ்ட் அதை லிசன் பண்ணால் போதும், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் 30% அவள் என்ன ஃபீல் பண்ணுறாளோ, என்ன நினைக்கிறாளோ, என்ன திங்க் பண்ணுறாளோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாள். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள். சரியா? அவளோட வேர்ட்ஸ் ஒன்றா இருக்கும், அவளோட ஆக்ஷன்ஸ் வேறையாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, அவள் வந்து என்ன சொன்னால், நிச்சயார்த்த கிளைண்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தா இந்த விஷயம் ஈஸியாக புரியும். அவள் என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லுவாள். பார்த்தா மெசேஜ் பண்ண மாட்டா, கால் பண்ண மாட்டா, எதுவும் பண்ண மாட்டான். புரியுது அவங்களுக்கு? வேர்ட்ஸ் ஒன்றே இருக்குது, பட் ஆக்ஷன்ஸ் வேறையாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக பிடிக்காதுன்னு சொல்லுவாள். பட் என்ன தான் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணுவாள், கால் பண்ணால் கம்ப்ளீட் நைஸ் பண்ணிட்டே இருப்பாள். வேர்ட்ஸ் ஒன்று இருக்குது, ஆக்ஷன்ஸ் வேறையாக இருக்குது. ரைட்டா? இப்போ அவள் என்ன சொல்லுவாள், என்னை ராணி மாதிரி வச்சிருக்க பையனை தான் லவ் பண்ணுன்னு சொல்லுவாள். பார்த்தா ஒருத்தன் வந்து கண்டுக்கவே மாட்டேன், நாய் மாதிரி ட்ரீட் பண்ண, அவனை போய் வந்து ஆப்போசிட் லவ் பண்ணிட்டு இருப்பாள். வேர்ட்ஸ் ஒன்று இருக்குது, ஆக்ஷன்ஸ் வேறையாக இருக்குது. புரியுது அவங்களுக்கு? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் எப்போ தான் இந்த மாதிரி முரண்படுதோ, வேர்ட்ஸும் ஆக்ஷன்ஸும் சரி கான்ட்ரடிக்ட் ஆகுதோ, அப்போல்லாம் வந்து அவளோட வேர்ட்ஸை நம்ம நம்பக்கூடாது. நல்லா தெரியும், எப்போயுமே அவளோட கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ் தான் பார்க்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முரண்பட்டா அப்படின்னா அப்போ இதை பண்ணக்கூடாது, வேறு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஆக்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸை நோட் பண்ணுங்கள், அது என்ன சொல்லுதோ அதான் ஃபீல் பண்ணுறான். புரிஞ்சா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன் அகைன், அவள் என்ன ஃபீல் பண்ணுறாளோ அதுதான் 70% உண்மையை சொல்லுவாள். அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அவளோட வேர்ட்ஸும் அவளோட ஆக்ஷன்ஸும் கான்ட்ராடிக்ட் ஆகுதோ அப்போ வந்து அவள் ஃபீல் பண்ணுறது வேறு அப்படின்னு சொல்லி அதை மாற்றி புரிஞ்சுக்கோங்க. சரியா? அது வந்து தப்பான ஐடியா. நம்ம வந்து அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது. புரிஞ்சா? தேர்டு, பாடி லாங்குவேஜ். கைஸ் கிளியர் நீங்கள் அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அவள் என்ன ஃபீல் பண்ணுறா, என்ன திங்க் பண்ணுறன்னு சொல்லி ஓரளவுக்கு நீங்கள் ஐடியா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாடி லாங்குவேஜோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நான் முன்னாடி சொன்னேன்ல, அவங்க 30% வந்து மாற்றி அவங்க மனசில் நினைக்க மாற்றி பேசுகிறக்கோ பொய் சொல்கிற கூட சான்சஸ் இருக்குது. அப்படியே அவங்க பொய் சொன்னால் கூட நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்பயுமே பொய் சொல்லாது. பாடி லாங்குவேஜ் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த உண்மையை தான் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணுங்களோட பாடி லாங்குவேஜ் நோட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நான் ஜென்ரல் சைக்காலஜி எப்பயுமே நான் சொல்லி கொடுத்ததில்ல. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு உண்மையிலே நம்மளோட ஃப்ரெண்டாக ஃபேக்காக நடிக்கிறான் நம்மகிட்ட அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு போய் ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள், உங்களுக்கு நடந்த ஒரு ரொம்ப நல்ல விஷயத்தை போய் சொல்லுங்கள். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சான் அப்படின்னா அந்த பையன் நல்ல ஃப்ரெண்டு. அப்படி இல்லாமல் இந்த ஃபேக் ஃப்ரெண்டில் எப்படி தெரியுமா, சொன்ன உடனே நீங்கள் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா மைனூட்டாக ஓகேவா சேடாவாங்க. சார் ரைட்டு, அடுத்த செகண்ட் உடனே அப்படி வச்சா சூப்பர் மச்சான்னு சொல்லி மறுபடியும் மாற்றுவாங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியும் அது ஃபேக். பிகாஸ் அந்த சொன்ன உடனே ஒரு சேட்னஸ் இருக்குல்ல, அதுதான் ஒரு ட்ரூ கேரக்டர். அதே மாதிரி தான் அதே பாயிண்ட்டை போய் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே உங்களுக்கு நடந்த ரொம்ப சேடான விஷயத்தை போய் சொல்லுங்கள். ஓகேவா? டக்குன்னு இமீடியட்டாக நடந்த அப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரிஜினல் ஃப்ரெண்டு அவனே உண்மையிலே சேட் ஆவான். இந்த ஃபேக்காக நடிக்கிற என்ன பண்ணால் சொன்ன உடனே மைனூட்டாக சிரிப்பான். அதை நோட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த செகண்ட் அப்படியே மச்சான் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான் சொல்லி ஃபேக்காக நடிப்பான். அப்போ அந்த மைனூட் சேஞ்சஸ் இருக்குல்ல, இதை பார்த்தாலே கிளியர்லேயே ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பொண்ணுகிட்டே இருக்குது, நிறைய பாடி லாங்குவேஜ் சயின்ஸ் இருக்குது. அதை வச்சு அவள் என்ன ஃபீல் பண்ணுறா, என்ன திங்க் பண்ணுறன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கவலைப்படாங்க, நான் ஒவ்வொரு ஃபீலிங்க்கும் ஓகேவா என்னென்ன பாடி லாங்குவேஜ் சொல்லி உங்களுக்கு சூன் வேணால் வீடியோஸாக போடுறேன். ஸோ கைஸ், இந்த 3 விஷயம், அதாவது அப்படின்னா கண்டினியூஸ் ஆக்ஷன், லிசனிங் டு ஹர் வேர்ட்ஸ் அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ், இதை வச்சு ஓவராலாக எப்பயுமே என்ன ஃபீல் பண்ணான்னு சொல்லி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். பாய். நம்ம லவ்குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா
நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி உங்களை லவ் பண்ண வைப்போம்.